வணக்கம். வாழிய நலம். மகாபாரத காலத்தில் ஹஸ்தினாபுரத்தை பாண்டுங்கிற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் அண்ணன் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்ததுனால இவரே ராஜாவாக இருந்து இவரே நாட்டை நல்லபடியாக ஆண்டு வந்தார். அவருக்கு குந்தி, மாதுரி அப்படின்னு 2 மனைவிங்க இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது அங்கே ஒரு மானை பார்க்குறாரு. மானை பார்த்துட்டு அதில் ஒரு அம்பை போடுறாரு மான் மேலே. அந்த மான் இறந்துருது. ஆனால் கிட்டக்க போய் பார்த்தா அது மான் இல்லை, அது ஒரு முனிவர். அவர் இறந்து போகும்பொழுது கோவத்தில், நான் என் மனைவியோட மான் ரூபத்தில் இருக்கும்பொழுது நீ என்னை அம்பு போட்டு கொண்டுட்டேன், அதனால நீ உன் மனைவியை தொட்டினா உடனே இறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. இப்போ அவர் சோகமாக அவர் நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அப்போது நடந்த விஷயத்த மனைவிங்கிட்ட சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. அவர் நாட்டில் ராஜாவாக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு காட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறாரு. கூட 2 மனைவிகளும் நாங்களும் வரோன்ட்டு போகிறாங்க. அங்கே நல்லபடியாக இருக்காங்க 3 பேரும். அப்போ ஒரு நாள் வருத்தமாக சொல்கிறாரு குந்திக்கிட்ட, நம்ம 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 ராஜாங்கத்துக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குந்தி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முனிவர் மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த தேவதை மூலமாக நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லுங்கிறாரு. சொன்னோன்னே தர்ம தேவதை வர்றாரு. அவர் மூலமாக அவங்களுக்கு பிறக்கிற அந்த முதல் குழந்தை தான் தருமர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இன்னொரு மந்திரத்தை சொல்கிறாரு. அந்த வாயு பகவான் வர்றாரு. அவர் மூலமாக பிறக்கிற குழந்தை தான் பீமன். திரும்பி 3ஆம் தடவை சொல்லும்பொழுது அப்போ இந்திரனே வர்றாரு. அந்த அவர் மூலமாக பிறக்கிற குழந்தை தான் அர்ஜுனன். ஸோ அந்த 3 குழந்தைங்க குந்திக்கு பிறந்துடுறது. அப்போ பாண்டு சொல்கிறாரு, அந்த மந்திரத்தை நீ மாதுரிக்கும் சொல்லிக் கொடு அப்படிங்கிறாரு. மாதிரிக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு நகுலன், சகாதேவன் அப்படின்னு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ 5 குழந்தைங்களோடையும் அந்த 2 மனைவியோடையும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாரு. ஒரு நாள் மாலை நேரத்தில் வசந்த காலத்தில் உலா போகும்பொழுது அவர் அறியாமல் ஒரு மனைவி மாதிரியை தொட்டுறாரு. தொட்டோன்னே அடுத்த நிமிஷமே இறந்துடுறாரு. மாதிரி ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சு குந்திக்கிட்ட அந்த 2 குழந்தைகளையும் கொடுத்துட்டு, இனிமேல் 5 குழந்தைங்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு நீதான் ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கணவன் இந்த எரியிற அந்த நெருப்பில் அவங்களும் விழுந்து அவங்களும் உயிரை விட்டுறாங்க. குந்தி அந்த பாண்டவர்கள் 5 பேரையும் அழைச்சிட்டு நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. நன்றி, வணக்கம்.